Hello everyone, in this video I'm going to show you how to make Lord Rama, or if you put a feather on him he becomes little Krishna as well. The video is going to be in Tamil, but you'll have the written pattern in the video, and also if you click the link in the description it will take you to the full written pattern with lots of pictures and also instructions on how to make the doll. I'll also drop the link to the PDF if you're interested in buying. The best part about this doll is that the legs, arms and head are all crocheted together. The whole body is crocheted in one piece. There's no need for sewing except for the hair which is crocheted and sewed later on. So without further delay, வாங்க இந்த ராமர் பொம்மையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராமர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 ply காட்டன் yarn எடுத்திருக்கேன். crochet பண்ணுறதுக்கு 2.25 mm crochet hook எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கை செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க நம்ம கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ரவுண்டை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு என்ன பேட்டர்ன்னா, மொதல் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, இது நம்ம போட்ட செயின் இந்த இருக்குது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, அந்த ஸ்டிச்சில் போயிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்த ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. இதே பேட்டர்னை அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்லேயும் ரிப்பீட் பண்ணுங்கள். 2 சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 2 போட்டு முடிக்கும் போது இந்த ரவுண்டில் எனக்கு 10 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்ததாக மூணாவது ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷே இன் ஆல் த ஸ்டிச்சஸ், எந்த இன்க்ரீஸ் கிடையாது. ஸோ மூணாவது ரவுண்ட்லேயும் 10 சிங்கிள் க்ரோஷே தான் இருக்கும். அடுத்ததாக நாலாவது ரவுண்டில் என்ன பண்ணோன்னா ஒரு டிக்ரீஸ் 3 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போட்டுற போகிறோம். நான் இன்விசிபிள் டிக்ரீஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி டிக்ரீஸ் போடுறேன். ஸோ ஒரு டிக்ரீஸ் அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை இந்த ரவுண்டில் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுக்கப்புறம் ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 15 வரைக்கும் எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது, சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ ஒரு ரவுண்ட்லேயும் 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்டோட பிகினிங்கை மார்க் பண்ணுறக்கு ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு நூலை வச்சு இந்த ரவுண்டோட பிகினிங்கை மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 15 ரவுண்ட்ஸ் வரைக்கும் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தாச்சு. இனிமேல் நூலை வெட்டிட்டு கையை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் எதுவும் முடிச்சுலாம் போட போகிறதில்ல, சும்மா இந்த நூலை மட்டும் வெளியில் எடுத்து விட்டுற போகிறேன். அடுத்ததாக ராமருக்கு கால் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுன்றனால வீடியோவில் காமிக்கலை. போட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டை போடலாம். ரெண்டாவது ரவுண்டுக்கு என்ன பேட்டர்ன்னா, மொதல் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது மொதல் ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ரெண்டாவது ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் மூணாவது ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே பேட்டர்னை இன்னொரு ஒருக்க இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம்னா மொத்தமாக இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 8 ஸ்டிச்சஸ் இருக்கும்.
ரவுண்ட் 2ல் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ரவுண்ட் 3 அண்ட் 4ல் எந்த இன்க்ரீஸும் கிடையாது. சுற்றி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திங்கன்னா 2 ரவுண்ட்லேயுமே 8 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். அடுத்ததாக இப்போ 5th ரவுண்டு போட போகிறோம். இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து போடவும். 5th ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வி கோயிங் டு ஒர்க் த ஹீல், அதாவது காலில் அடியில் பின்னால் குதிக்கால் பக்கம் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். மூணு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ண வேண்டியது தான். ஸ்லிப் ஸ்டிச், and turn your work. இப்போ 6th ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்ட இடத்துலலாம் மேலே ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம முந்தின ரவுண்டில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம், அந்த ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச் மேலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் முன்னால் இங்கே ஒரு 3 ஸ்டிச் இருக்கும். அந்த 3 ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரண்ட் லூப்பில் மட்டுமே ஹூக் இன்சர்ட் பண்ணி போடுங்க. அந்த 3 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் கடைசியாக இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இருக்கும். அதுக்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. இப்போ மொத்தமாக இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே இருக்கும், 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த 2 ரவுண்டும் எந்த இன்க்ரீஸும் கிடையாது, சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. அடுத்ததாக இப்போ ரவுண்ட் 9ல் ஒரு சின்ன இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். மொதல் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்த 3 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே ஸ்டெப்ஸை 1 more டைம் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு இன்க்ரீஸ் அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷே. இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ரவுண்டில் 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த 5 ரவுண்டுக்கு எந்த இன்க்ரீஸும் கிடையாது, சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். அதை போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நான் ரவுண்ட் 14 வரைக்கும் சுற்றி 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். ரவுண்ட் 15ல் ஒரு இன்க்ரீஸ் போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இதே பேட்டர்னை இந்த ரவுண்டில் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அவ்வளோதான், கால் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு காலும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு காலை ஃபினிஷ் பண்ணுறப்போ நூலை வெட்டிட வேண்டாம், இதே நூலை வச்சு நம்ம உடம்பை கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கால் ரெண்டும் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்படி வச்சோம்னா தான் கரெக்டாக ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்கும் 2 டோஸும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த காலில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும்.
அதுக்கப்புறம் ஒரு செயின் 2 போடுங்க. 2 காலுக்கும் நடுவில் இருக்கிற இடம். இப்போ இந்த காலில் என்ன பண்ணுங்கள், 4 சிங்கிள் crochet கவுண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரவுண்ட். 1 2 3 4. அந்த 4th ஸ்டிச்சில் இருந்து போட ஆரம்பிங்க. ஸோ இந்த காலில் ஒரு 4 சிங்கிள் crochet. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஸ்டிச்சஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஸ்டிச்சஸ்லேயும் ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுற வேண்டியதான். ஃபோர் + 8 மொத்தம் இந்த காலில் சுற்றி 12 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இப்போ நடுவில் இருக்கிற போர்ஷனுக்கு வந்துட்டோம். அதுக்கு ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. இந்த காலில் 10 ஸ்டிச்சஸ் நம்ம இன்னும் போடணும். அதை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஃபினிஷ் ஆயிரும். இந்த காலில் சுற்றி 10 ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டேன். இந்த 2 ஸ்டிச் வந்து நம்ம இந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டு பாடி போட ஆரம்பிச்சிடலாம்.